அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காதலில் வெற்றி பெறும் யோகம். இப்போ எத்தனையோ பேர் காதல் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை எங்கே பார்த்தாலும் காதல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, சரிங்களா? இப்போது நம்ம பருவ வயதில் ஏற்படக்கூடிய காதல் அதான சக்ஸஸ் ஆகும். இப்போ உதாரணமாக கல்லூரி படிப்பு, அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல, ஜாபில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல காதல் வந்துடும், சரிங்களா? பெரும்பாலும் கல்லூரி காதல், அது காதல் ஸ்டார்ட் பண்ணுற இடமாக கல்லூரிகள், பல கல்லூரிகள் இருக்கின்றன. ஆனால் எல்லா காதலும் சக்ஸஸ் ஆகிறதே இல்லை. 100க்கு சொல்லப்போனால் 100க்கு ஒரு 60% காதல்கள் தோல்வியில் தான் முடியுது. அதையும் மீறி ஒரு 40% இருக்கு இல்லையா, அதில் திருமண பந்தத்தில் ஈடுபட்டு அதற்கு பின் இருவருடைய குணங்களும் ஒத்துப்போகாமல் பிரியக்கூடிய காதல் நிறைய இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது, அதாவது அவங்க வாழ்நாள் முழுவதும் இணை பிரியாமல் தங்களது காதல் ஜோடிகளை திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை உள்ள யோகமுள்ள அமைப்பு உள்ள ஜாதகத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் எந்த அமைப்புகள் இருந்தால் அவங்களுடைய காதல் வெற்றி பெறும், இறுதி வரை வாழ்நாள் முழுவதும் அந்த காதல் நீடிக்கும் என்பதை இப்போ பார்த்துடலாம், சரிங்களா? இப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் புதன், ஏன்னா அவர் தான் காதல் கிரகம், புதன் 3ஆம் இடத்தில், 5ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில் இருந்தால் அவருடைய காதல் வெற்றி பெறும், திருமணத்தில் முடியும், சரிங்களா? அப்புறம் ஜாதகத்தில் புதனுக்கு அடுத்த இடத்தில் 2ஆம் இடத்தில் கேது, மேலும் அல்லது கேது இருக்கிற இடத்துல இருந்து 2ஆம் இடத்தில் புதன் இருந்தாலும் அந்த ஜாதகருடைய காதல் வெற்றி பெறும், சரிங்களா? சரி, இப்போ புதனும் கேதுவும் சேர்ந்துருக்கு, எந்த கட்டத்திலனாலும் இருக்கட்டும், புதனும் கேதுவும் சேர்ந்திருக்கு. அதை குரு பார்க்கிறார் அப்படின்னா அந்த ஜாதகருடைய காதல் வெற்றி பெறும். சரி, குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய பார்வை. இந்த 5, 7, 9ல் புதனும் கேதுவும் சேர்ந்து இல்லாட்டாலும் குருவின் பார்வை படக்கூடிய அந்த 5, 7, 9ஆம் இடங்களில் புதன் கேது இருந்தாலும் அந்த ஜாதகருடைய காதல் வெற்றி பெறும், சரிங்களா? அடுத்தபடியாக சுக்கிரன், உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கார் பாருங்க. சுக்கிரனுடன் சனியும் கேதுவும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருடைய காதலும் வெற்றி பெறும், திருமணத்தில் முடியும், திருமணம் வரை போயிடும், சரிங்களா? ஏன்னா நிறைய காதல்கள் இடையிலே பிரேக்கப் ஆயிருக்கு, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அதை நம்ம ரெண்டாவது பார்ப்போம். இப்போது திருமணம் காதல் திருமணத்தில் முடியக்கூடிய காதல், அதைத்தான் பார்க்கலாம், சரிங்களா? சரி, இப்போது 7ஆம் வீட்டு அதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி மற்றும் 8ஆம் வீட்டு அதிபதி இவர்களோடு தொடர்பு கொண்டாலும் அந்த ஜாதகருடைய காதல் வெற்றி பெறும், திருமணத்தில் முடியும், சரிங்களா? சரி, இப்போ சூரியன், கேது, சுக்கிரன் இவங்க இணைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதை புதன் பார்த்தாலும், ஏன்னா புதன் முக்கூட்டு கிரக மாதிரி கூட தான் இருக்கும், இருந்தாலும் புதன் திசை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புதன் திசையில் கண்டிப்பாக
அந்த ஜாதகர் காதலில் ஈடுபட்டால் அந்த திருமணம் வரைக்கும் போயிடும். சரிங்களா? ஸோ அதே போல் இந்த சூரியன், கேது, புதன் இணைந்திருந்து அதை குரு பார்த்தாலும் அந்த காதல் வெற்றி அடையும். அப்புறம் ராகுவும் சுக்கிரன் இணைந்திருக்கு ஒரு ஏதாவது ஒரு ஜாதகத்தில் இருக்கு இல்லையா, இணைந்திருக்கும் போது அந்த ராகுவின் திசையில் ஜாதகரின் காதல் வெற்றி பெறும். சரி, புதனும் ராகுவும் இணைந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. புதன் ராகு சேர்ந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல புதன் திசை நடந்தால் கண்டிப்பாக அந்த காதல் வெற்றி பெறும். சரி, இந்த அமைப்பு இல்லைங்க, புதன் மட்டும் இருக்கார். ஆனால் புதனுடைய யோக திசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த ஜாதகருக்கு புதனுடைய திசை நடக்குது, அது யோக திசையாக அமைந்திருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகரின் காதல் வெற்றி பெறும். ஸோ இவ்வளோ அமைப்புகள் இருக்குது. ஒரு காதல் வெற்றி பெறணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.